Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதும் அவர் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எத்தனை நாட்கள் ஆகும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் பிரவீன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எழுப்பியிருந்த, அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜியில ஒரு முக்கியமான மைல்கல்லா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா சுனிதா வில்லியம்ஸ் விரைவில் இங்க வந்து சேர போறாங்க. அவங்க வந்த பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்க, அந்த ஸ்பிளாஷ் டவுன் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்முடன் பேசுவதற்காக இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் சந்திராயன் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மிகப்பெரிய சாதனைகளை புரிந்த தமிழ்நாட்டின் பெருமை மயில்சாமி அண்ணாதுரை அவர் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்போம். சார், ஆஃப்டர் ஸ்பிளாஷ் டவுன் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் சுனிதா வில்லியம்ஸ்க்கு மேற்கொள்ளப்படும் சார்? இல்லை, இப்போ இந்த நடைமுறை வந்து பார்த்தீங்கன்னா விமான பயணத்துலேருந்து இறங்கி போன பிறகு நம்ம எப்படி நம்ம வெளியே வர வரைக்கும் என்ன இருக்கோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நடைமுறை உருவாகிடுச்சு. இப்போ ஸ்பிளாஷ் டவுன் ஆன பிறகு இவங்க கூட மற்றவங்களும் போயிருக்காங்க. அவங்களும் ஒரு பத்திரமா எடுத்துகிட்டு வர்றது ஒன்று. பத்திரமா எடுத்துகிட்டு வந்த பிறகு அவங்க வந்து உடனே நடக்க முடியாது. உடனே இப்போ ஈர்ப்பு விசையை தாண்டி நடக்கும் பொழுது அதனுடைய இதயம் மற்ற ரத்த அழுத்தங்கள்லாம் கோளாறு வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம அவங்களுடைய எல்லா வைட்டல் பராமீட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அதை மானிட்டரிங்கில் வச்சுட்டு தான் மெதுவாக முதல்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அதுக்கு பிறகுதான் அவங்க எழுந்து உட்கார்வதற்கு எழுந்து நடப்பதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஒரு கால அட்டவணை, நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணை இருக்குது இல்லையா, அந்த மாதிரி போகும். அதில் கொஞ்சம் மாற்றம் என்ன வரலான்னா, அடுத்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி எந்த ஒன்றையும் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்த நிலைக்கு உட்கார்வதற்கோ நடப்பதற்கோ போவதற்கோ அல்ல மற்றவர்கள் அவங்க வீட்டில் போய் திரும்ப நடைமுறை வாழ்க்கை வருவதற்கோ ஒவ்வொரு டிரான்சிஷனுக்கும் எப்படி இந்த சேட்டலைட்டோ ராக்கெட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி அடுத்த தளம் போறதுக்கு முன்னாடி டிரான்சிஷனுக்கு செக் பண்ணிட்டு அனுப்புறாங்களோ அதே மாதிரி இதில் வந்து வைட்டல் பராமீட்டர்ஸ் அதை மானிட்டர் பண்ணிட்டு அவங்கள இது பண்ணுவாங்க. இதில் வந்து பல முறை இவங்க பயிற்சி பெற்றவங்க. சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளியிலே 2 முறை பல நாட்கள் இருந்திருக்காங்க. இதை விட அதிக நாட்களும் கூட இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க கூட போனவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுவரை இதனால வந்து கிட்டத்தட்ட விண்வெளிக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறையாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்குது. அந்த நடைமுறையும் வந்து அவங்களுடைய வைட்டல் பராமீட்டர் செக் பண்ணி அடுத்து எடுத்துருவாங்க. அந்த வகையில் ஒரு வாரம் 10 நாளில் அவங்க வந்து ஒரு சாதாரண நம்ம மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு சார் இந்த விஷயம். எப்படின்னா, ஒருத்தங்க ஒரு அறையில ரொம்ப நாள் மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இயல்பா இருக்கும். அப்ப பாலைவனங்களை மாட்டிக்கிறாங்கிறத ஒரு சிலரோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கூட ஒரு படங்களா எடுக்கிறாங்க. இவங்க விண்வெளியில இவ்வளவு நாள் மாட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு காமன் மேன் எப்படி பார்க்கணும்? இதுல இருந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி ரிலேட்டடா நம்ம எடுத்துக்க வேண்டிய லேர்னிங்ஸ் என்னென்ன இருக்கும் சார்? இல்லை, முதல்ல வந்து ஒரு மாட்டிட்டாங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கு தான் லைவ். ஆனால் அங்கே நாசாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எப்பவுமே அவங்க இருக்கிறது தெரியும். அவங்க கூட 7 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, மற்ற 7 பேர் இருக்கிற மாதிரி. அந்த 7 பேர்த்த தலைமை தாங்கிட்டு அவங்க இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது இன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்க இதுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் ரெண்டு குழுக்கள் போயிருக்கு இல்லையா, இவங்க போனால் பிறகு கூட அவங்களையும் கூட அவங்க ரொம்ப சுமூகமாக தான் வரவேற்று இது பண்ணாங்க. அந்த வகையில் இது வந்து பெரிய ஒரு நகரமாக இல்லாட்டியும் அந்த இடம் வந்து நீங்க நாசாவுக்கு போய் தான் பார்த்துருக்கலான்னு நம்ம பார்த்துருக்கேன். அந்த இடம் வந்து ஓரளவுக்கு நம்ம இருக்க முடியும். வெளியே போறது இல்லை, இருந்து அங்கே இருக்க முடியும். அங்க இருந்துட்டு அவங்க பூமிக்கு வந்து செய்தி பரிமாற்றத்துங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க நடக்கிறதுல அவங்களுக்கும் தெரியும். அது இல்லாம நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒரு முறை இங்க இருந்து சப்ளை வெஹிக்கிள் போயிட்டு இருக்குது. அதனால உணவு தேவையானது மற்ற எல்லாம் அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய எரிபொருள் தேவை. அது நமக்கான உணவுப் பொருள்கள் மற்ற இது எல்லாத்தையும் கூட அப்பப்போ கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி 2-3 முறை நடந்திருக்கு. இப்போ போனவங்க கூட அது மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இவங்களும் அதையும் எடுத்துட்டு போயிட்டு தான் திரும்பி வர்றாங்க. இப்போ அதனால எப்பவுமே அது இல்லாம இது மாதிரி நடக்கலாம், அதாவது இது மாதிரி விண்வெளித்துறையில வந்து இது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கறதுனால தான் பல நாட்களுக்கு தேவையான ரிசர்ச் கண்டிப்பா எப்பவுமே இருக்கும். அது எப்பவும் இருக்கக்கூடிய ஒன்று தான். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.